டுடே தாட் பார்க்கலாமா? உங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னால வர்றதை ஏறெடுத்து பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வருது. மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி மட்டும் அவங்க கூப்பிடல, அவங்களே ஒரு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான், பின்னாடி தொடர்ந்துட்டாங்க. இனி நம்ம தப்பித்து கொள்ள வழி இல்லை அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்க. நம்பினது நிமித்தம் அடுத்த வசனத்திலேயே, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா அனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு மோசே கிட்ட போய் வழக்காட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் என்ன நினைச்சு எகிப்தியரை பின்தொடர வச்சாங்கன்னு தெரியல. ஆனா கர்த்தர் என்ன நினைச்சு எகிப்தியரை பின்தொடர வச்சாருன்னா, ஆகையால் பார்வோன் அவர்களை தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஆமாங்க, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மகிமைப்படும்படியாக இந்த மாதிரியான நெருக்கங்கள் உங்களை சூழ்ந்து நிற்கிறது. பட் இந்த நெருக்கத்துல நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை போல கர்த்தரை நோக்கியோ உங்களை நடத்துகிற மேய்ப்பனை நோக்கியோ நீங்க முறுமுறுக்க போறீங்களா? இல்லைன்னா கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த இக்கட்டுல உங்களை நீங்க திடப்படுத்திக் கொள்ள போறீங்களா? இட்ஸ் அப் டு யூ. பட் கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதற்கும் உங்க சார்பில் ஜெயத்தை தருகிறதற்கும் அவர் உங்க கூட தான் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட்.